ஆண்டுமாக வந்து பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது. முன்னாடி நாங்கள் சாலையை எப்படி போடுவோம்னா எது பிரதான சாலையை முடிவு எடுத்தோம். முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்து முதலமைச்சர் உத்தரவுங்க பிரதான சாலை ஏரியா டு ஏரியா அவர் ஸ்கூலுக்கு போகிறது மக்கள் அதிக யூஸ் பண்ணுறது போட்டோம். முகாம் நடத்துனது வந்து என்ன சின்ன சந்தில் உள்ள தேவை, அவங்களுக்கு தண்ணி சப்ளை வராது, தீர்வு வராமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. நம்ம கார்பரேஷன் ரெவன்யூ வந்துருக்கு. அதே நேரத்தில் மக்களோட சேவைகள் எல்லாமே வழங்கப்பட்டு உள்ளது. அதில் தான் பூங்கா அந்த மாதிரி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் எங்கேயும் விளையாடிட்டு இருந்தால் அவங்களுக்கு சின்ன கிரவுண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த கட்டத்தை நோக்கி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு கட்டமாக தாண்டியாச்சு. மழை நீர் பெரிய சவாலாக இருந்தது. கிட்டத்தட்ட மாநகராட்சி ஃபுல்லாகவே சவாலாக இருந்தது. அதை நம்ம சரி பண்ணி கடந்த ஆண்டு 25, 24, 16, 17, 18 கொண்டு வந்தோம். இந்த 16, 17, 18 இந்த வருஷத்தோட ஒரு 2 இடத்துல தான் கட்டணும். 3 இடமா ஆக்கணும். போக்குவரத்து படம் டிஎன்டி காலனி 16, அந்த முத்துகிருஷ்ணாபுரம் 13 சொல்லுவோம். அன்னைக்கு சாங் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா. இந்த 3 இடத்துல இருந்தது. அதுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு. என்னதான் மோட்டர் இருந்தாலும் அந்த இடத்துல கரண்ட் போயிடும், தண்ணி நின்றுச்சு. மழை பெய்ய போனாலும் அங்கே ட்ரெயின் பண்ணியாச்சு. ஆனால் தண்ணி கட்டுறதுக்கு வழி கிடையாது. மாநகராட்சி முழுவதும் கிடையாது. அடுத்து நம்மளோட மேற்கு மண்டலத்தையும் கிடையாது என்று தெரிவிக்கப்படுகிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடையை வந்து நம்ம ஏன் அகலப்படுத்துகிறோம் அப்படின்னா 23 மலையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி அமைச்சர் அவர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி தண்ணி ஃபுல்லாக போச்சு. மற்ற ஒரு 30 வார்டு உடனே இறங்கிட்டு 24 இதெல்லாம் லேட்டாக போகணும். வெளியுள்ள தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டு நம்ம அதை வர விடாமல் நைட்டு இரவும் பக்கம் பாதுகாத்துட்டு இருக்கனால தான் புதுக்குடி மாநகரத்தில் தண்ணி உள்ளே வரதில்லை. இருந்தாலும் அப்படியே வந்துட்டு ஓட வழியாக பாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இது ஒரு 5 to 6 மீட்டர் அகலத்தை பொறுத்து பண்ணுறோம். இப்போ என் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 ரோடும் பாதிக்கப்படாமல் எங்கெல்லாம் அகலம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சைடு 6 மீட்டர் ரோடு போட்டோம், இன்னொரு சைடு 4 மீட்டர் இருக்குது. 4 மீட்டர் எந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது, வீடெல்லாம் நெருங்கிட்டு. 6 மீட்டர் ரோடு எவ்வளோ 9 மீட்டர் வரைக்கும் எங்கெங்கன்னா அகலம் கிடைக்கும். ஓட அகலப்படுத்தி முடிஞ்சோன்னா அதை செயல்பட்டு போகிறேன். ஏன்னா டிராஃபிக் அங்கே கூட்டிட்டு ஸ்கூல் நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் நீங்களும் சில செய்தியாளர்லாம் எடுத்து போடுறீங்க ஓட ரோடு சரியில்லைன்னு. அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சு தர போடணுன்னு தெரிவிக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று 16, 17 மாநில மேடம் பேசுகிற சொன்ன மாதிரி மே மாதம் அந்த யூஜிடி ஃபங்க்ஷன் வந்துடும். வர்ற மழைக்கு கவலை கிடையாது. இப்போ நிறைய தொந்தரவு இருந்தாலும் மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ரோடெல்லாம் ரெஸ்டரேஷன் எல்லாம் தண்ணி எங்கே விட்றீங்க? சாக்கில் தான் விட்றீங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு கரெக்ட் தண்ணி அதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம சார்ஜோ சரி